வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான சளி இருமல் எல்லாம் ஓடி போகக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆரஞ்சு பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை கரெக்டாக 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற டைமே அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையால் ஜூஸ் பண்ணிக்கிட்டே ஒரு ஜாரு தாங்க நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து மிஷின் எதுவுமே வேண்டாம். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இதை வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போல் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக முள்ளு முள்ளு போல் இருக்குது. அது உள்ள பழத்தை போட்டு நம்ம வந்து திருகும்போது நமக்கு வந்து பியூர் ஜூஸாகவே நமக்கு கிடச்சிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு போல் இருக்குது. இதிலே நம்ம ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸரில் ஆப்பிள்லாம் ஜூஸ்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க. இதில் வந்து இது மாதுளம்பழ ஜூஸ், ஆரஞ்சு பழம், கிரேப்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக இருக்கக்கூடியதை வச்சு நம்ம இதை ஜூஸ் வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த 4 ஆரஞ்சு பழத்தை தான் நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய தன்மை, அதுபோல் நோய் எதிர்ப்பு தன்மை, சக்தி எல்லாமே இந்த ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது. இது 2 விதமான ஆரஞ்சு பழம் இருக்குது. ஒன்றா வந்து இதே போல் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றா இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சாலும் வரும். ஆனால் நம்ம கட் பண்ணி 2ஆ தோல் உரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை போட்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும் ஈஸியாக வந்து புழிஞ்சி எடுத்துடலாங்க. இந்த விட்டமின் சி சத்து இதில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நமக்கு வந்து நிறையவே இதில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இதே போல் நம்ம சுற்றி நல்லா டைட்டாக புழிஞ்சி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கீழே வந்து ஜூஸ் வந்து தனியாக வந்துடுங்க. இவ்வளோ தாங்க நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் இப்போ வந்து பியூர் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வேணால் இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஜூஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து குளிர்காலத்தில் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஏன்னா இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி இருமலுக்கு மருந்து இந்த மெயின் ஆரஞ்சு பழம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை ஜீனி தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேணா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது பியூராக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 2 கிளாஸுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகான கலராக இருக்குது பாருங்கள். அது கலரே செம்ம லுக்காக இருக்குங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்து இனி வந்து குளிர்காலத்தில் தவிர்க்கிறவங்க விட்டுருங்க. ஏன்னா குளிர் டைமில் தான் இந்த ஆரஞ்சு பழ சீசன் வருங்க. இந்த டைமில் நம்ம சீசன் டைமில் எதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ஜூஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகம் உள்ளது. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுலேருந்து நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள் எங்கள் குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக விரும்பி குடிக்கிறாங்கன்னு. ஏன்னா வந்து இது வந்து நுரையீரலில் ஏற்படக்கூடிய சளி தங்காமல் குழந்தைங்கள நல்லாவே பாதுகாத்து கொள்ளும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.